Plus 2, 12th, Tamil Nadu State Board, English paragraph simplified. Our Casuarina tree, Toru Dutt. Last question. The poet immortalizes the tree. Elucidate. அதாவது இந்த போயம் எழுதின பொண்ணு இருக்குல்ல, டோரு தத், அந்த பொண்ணு இந்த மரத்தை வந்து இம்மார்டலைஸ் அப்படின்னுது. அதாவது இது அழிவில்லாதது, இந்த மரத்துக்கு அழிவே கிடையாது, இது நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிது. இதை தெளிவுபடுத்தி சொல்லுங்கள் அப்படின்றதான் அந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே தான். இந்த போயட் டோரு தத், a young girl born in India, West Bengal, writes about the Casuarina tree. ஒரு சின்ன பொண்ணு, அது 21 வயசு தான் ஆகுது. எங்கே பிறந்திருக்கு? இந்தியாவில், வெஸ்ட் பெங்காலில், கல்கட்டா இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டில் பிறந்த பொண்ணு. 21 வயசு, ஆனால் சின்ன பொண்ணு, டோரு தத். அந்த பொண்ணு இந்த Casuarina ட்ரீனா சவுக்கு மரம், இந்த சவுக்கு மரத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுது. அது என்னன்னு, ஹர் சைல்ட்ஹுட் மெமரிஸ், அது குழந்தை பருவத்தின் நினைவுகள். அந்த பொண்ணோட குழந்தை பருவத்தின் மெமரிஸ்னால் நினைவுகள். வேர் ஷீ அண்ட் ஹர் சிப்ளிங்ஸ் பிளேட் அண்டர் த Casuarina ட்ரீ. அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட கூட பிறந்த பிள்ளைங்களும் அந்த சவுக்கு மரத்துக்கு அடியில் தான் விளையாண்டுருக்குதுங்க. ஆனால் who were all no more alive, அதுக்கு யாருமே இப்போ உயிரோட இல்லை. லீவிங் ஹர் alone and she is suffering from tuberculosis. இந்த பொண்ணுமே டிபியில் அவஸ்தைப்பட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, 2 gentlemen of Verona, லூசியா டியூபர்குலோசிஸில் சஃபர் ஆனதாக படித்தோம்ல. அதே வியாதி தான் இந்த பொண்ணுக்கும், டோரு தத்துக்கும் அதே வியாதி தான். கிட்டத்தட்ட அவங்க கூட பிறந்த பிள்ளைங்க, சிப்ளிங்ஸ் எல்லாருமே இந்த வியாதியில் தான் இறந்து போயிடுச்சுங்க எல்லாருமே. இந்த பொண்ணுமே கடைசி காலத்தில் எழுதின, அந்த பொண்ணோட கடைசி காலத்தில் எழுதினது தான். 21 வயசுலேயே அந்த பொண்ணு அவ்வளோ சஃபர் ஆகிருக்கு டியூபர்குலோசிஸில். ஹர் சைல்ட்ஹுட் மெமரிஸ், குழந்தை பருவத்து நினைவுகள். வேர் ஷீ அண்ட் ஹர் சிப்ளிங்ஸ், எங்கே இந்த பொண்ணும் அவளோட கூட பிறந்தவங்களும் பிளேட் அண்டர் த Casuarina ட்ரீ, இந்த சவுக்கு மரத்துக்கு அடியில் தான் இதுக்கு கூட பிறந்ததுக்கு இந்த பிள்ளை எல்லாம் சேர்ந்து விளாண்டுச்சுங்க. ஹூ வேர் ஆல் நோ மோர் அலைவ், யாருமே இப்போ உயிரோட இல்லை. லீவிங் ஹர் அலோன், இவளை மட்டும் தனியாக விட்டுட்டு எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ், இந்த பொண்ணுமே டிபியில் அவஸ்தைப்பட்டுருக்கு. தேர்ட் பாயிண்ட்டு, இந்த ட்ரீ வாஸ் லைக் அ பைத்தான் வித் ரஃப் ட்ரங்க். அது மரத்தை பார்த்தா இதுமோ ஒரு மலைப்பாம்பு நிற்கிற மாதிரி இருக்கான். வித் ரஃப் ட்ரங்க்கு, ரொம்ப முரட்டுத்தனமான தண்டு அந்த மரத்துக்கு, அவ்வளோ பெரிய மரம். இட்ஸ் ஹைட் ரீச்சஸ் த ஸ்டார்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ் கிளைம்ஸ் த ட்ரீ. அதோட உயரம் என்னென்னா வானத்தையே தொடுற அளவுக்கு, ஸ்டார்ஸை போய் தொடுற அளவுக்கு உயரமாக இருக்கான். க்ரீப்பர்ஸ், இந்த கொடிகள் இருக்குல்ல, செடி கொடியெல்லாம் அது மேலே ஏறுதான், அந்த மரத்து மேலே படர்ந்து கிடக்கு அழகா. த ட்ரீ அப்பியர்ஸ் லைக் அ பிரேவ் ஜெயண்ட் வித் ஸ்கார்ஃப். அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு எப்படின்னா பிரேவ் ஜெயண்ட், ரொம்ப வீரமான ஒரு பெரிய அசுரை மாதிரி இருக்கான் ஸ்கார்ஃபோட. அது ஸ்கார்ஃப்னால் நம்ம துண்டு கட்டுவோம்ல, தலையில் தலப்பா கட்டுவாங்கள்ல ஆம்பளைங்க, அந்த மாதிரி அந்த தலையில் தலப்பா கட்டிட்டு அந்த தலப்பா பறக்குது, அப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக. வித் ரெட் ஃப்ளவர்ஸ் அண்ட் வேர் த பேர்ட்ஸ் கேதர்டு. அங்கே தான் அந்த மரத்தில் அழகான சிவப்பு பூவும் பூக்குது. அங்கே பறவைகள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த மரத்தில் தான் வந்து எல்லாம் அடையுதுங்க. இந்த ட்ரீ அப்பியர்ஸ் லைக் அ பிரேவ் ஜெயண்ட், ரொம்ப வீரமான ஒரு அசுரை மாதிரி அவ்வளோ அழகாக வித் ஸ்கார்ஃப், தலையில் தலப்பா கட்டி நிற்கிற மாதிரி நிற்கிது. வித் ரெட் ஃப்ளவர்ஸ், சிவப்பு பூக்கள் பூத்துருக்கு அந்த மரத்தில். அண்ட் வேர் த பேர்ட்ஸ் கேதர்டு, எல்லா பறவைகளும் அந்த மரத்தில் தான் வந்து உட்காருதுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், த Casuarina ட்ரீ வாஸ் டியர் டு த ஆத்தர்ஸ் சோல். அந்த Casuarina ட்ரீ தான் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மனசுக்கு பிடிச்சமான, ரொம்ப விருப்பமான மரம் அந்த Casuarina ட்ரீ இந்த ஆத்தர் டோரு தத்துக்கு. Casuarina ட்ரீ வாஸ் பிலவ்ட் டு தோஸ் ஹூ ஆர் இன் பிளெஸ்டு ஸ்லீப். இது ரொம்ப முக்கியமானது. Casuarina ட்ரீ வாஸ் பிலவ்டு, ரொம்ப அன்பானது, ரொம்ப பிரியமானது. யாருக்கு? அந்த யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தூக்கத்தில் இருப்பாங்கள்ல. யார் ஆசீர்வதிக்கப்பட்ட தூக்கத்தில் இருப்பாங்க? இறந்து போனவங்க தானே ஆசீர்வதிக்கப்பட்ட தூக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அன்புக்குரியதாக இருந்திருக்கு இந்த Casuarina ட்ரீ. ஆசீர்வதிக்கப்பட்ட தூக்கத்தில் இருந்தது இந்த பிள்ளையோட கூட பிறந்த பிள்ளைங்க தான். அவங்க எல்லாருக்கும் அந்த மரம் வந்து அவ்வளோ பிரியமான மரம். அடுத்து 6th பாயிண்ட், ரிப்பீட்டட்லி ஷி அட்மயர்ட் த ட்ரீ. மேலும் அந்த பொண்ணு அந்த மரத்தை பார்த்து போற்றி புகழுது, அவ்வளோ பிடிச்சிருக்கு. த ஆத்தர் ஃபீல்ஸ் த ட்ரீஸ் ஆர் டெத்லெஸ். அந்த பொண்ணு டோரு டெத் நினைக்கிது, இந்த மரங்களுக்கெல்லாம் அழிவே கிடையாது, அதுகளுக்கெல்லாம் சாகவே சாகாது, விழுகவே விழுகாது, அப்படியே எப்பயுமே நிலையாக நிற்கும் இந்த பூமியில் அப்படின்னு நினைக்கிது.
ரிப்பீட்டட்லி ஷி அட்மையர் த ட்ரீ. அந்த மரத்தை போட்டுருது அந்த பிள்ளை திரும்ப திரும்ப. அது அப்புறம் இந்த ஆத்தர் ஃபீல்ஸ் த ட்ரீஸ் ஆர் டெத்லெஸ், இந்த மரங்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு நினைக்குது. த ஆத்தர் ஃபீல்ஸ் த பிரேவ் ஜெயண்ட் கஜுரினா ரிமைன் ஸ்டில் வித் இட்டர்னல் லவ். அழிவில்லாத அன்போடு இந்த மரங்கள் எப்பயுமே இந்த பூமியில் நிலச்சி நிற்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பொண்ணு டோரு தத். இந்த ஒரு வேதனையான போயம் இது. இது பாயிண்டாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் எழுதும்போது பேராகிராஃபாக எழுதிருங்க. சரியா செல்லம்? சரி, நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? ஆல் தி பெஸ்ட். ஈஸியானது தான், ஈஸியாக படிச்சிடுங்க. ஓகே, பாய்.